அமாவாசை தேதியில அந்த நல்ல நேரம் பார்த்து அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சென்டிமெண்ட் வந்து சினிமாவில் உண்டு. அரசியலிலும் அதே போல நிறைய விஷயங்கள். பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வந்து அமைச்சரவைகள் மாற்றப்பட்டதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த தேர்தல் காலங்களில் இந்த நம்பிக்கைகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த 17 அமாவாசைக்கு பிறகு தமிழக அரசியலில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நிகழும், எங்கெல்லாம் வந்து தேக்கம் ஏற்பட்டிருக்கோ அந்த தேக்கம் புறம் எப்படி வந்து 17க்கு முன்னால் ஒரு நீரோடை போல ஓட ஆரம்பிக்கும். காங்கிரஸோடு மிக முக்கியமான முடிவு, அதாவது காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு தமிழக தேர்தல் களத்தையே புரட்டி கொடுக்கும். ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் பட்சத்தில் தேமுதிக யார் பக்கம் போக போகுது, தேமுதிகவுடைய டிமாண்ட் என்ன, திமுக அணியில் இருக்க போகுதா, அதிமுக அணிக்கு போக போகுதா அப்படிங்கிறதையும் அமாவாசைக்கு பிறகுதான் வந்து அந்த பேச்சுவார்த்தையும் துவங்க இருக்கிறதா சொல்லணும். தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி இதுவரைக்கும் முடிவுகளை அறிவிக்கல. அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகிறதா அவர் சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவர் எந்த பக்கம் போக போறாரு, பாஜகக்குள்ள பிரச்சனையில சரி செஞ்சு பாஜகவே இப்பதான் நேர்கோட்டுக்கு வந்திருக்கிறதுனால பாஜக தீவிர அரசியலில், அதாவது அமித்ஷா வருகிறார், அமாவாசையும் வருகிறது, எல்லாமே முடியும் போது பாஜக தன்னுடைய ஆட்டத்தை எப்போது ஆரம்பிக்கும். காலை அனைத்து பயனாளர்களுக்கு எல்லாமே வந்து 5000 ரூபாய் பணம் வந்து திமுக வந்து அவருடைய வங்கி கணக்குல வரவு வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் வைக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த 5000 ரூபாய் ஸ்கீம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப திமுக எதுவுமே பேசாம அமைதியா இருந்து எதிர்கட்சிகளை பேச விட்டு இதன் மூலமா ஒரு பலனை அடையலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த 5000 ரூபாய் பணம் போட்டதுல இருக்குது. வணக்கம், இது அரசியல் சதுரங்கம். 2026 தேர்தல் வெல்லப்போவது யாரு? ஒரு முழுமையான அரசியல் அலசல்னு இந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். அதாவது நிகழ்ச்சி தொடங்கினதிலிருந்து இந்த தேர்தல் எதை நோக்கி செல்லும் அப்படின்றது முதல் பகுதியிலையும், இந்த பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்றதை நேற்று வந்து காங்கிரஸ் ஏன் தொகுதி பங்கீடு கேட்கிறது, தொகுதி பங்கீடு கேட்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு விரிவான ஆலோசனமா கடந்த 3 காணொலிகளை பேசியிருக்கோம். பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அந்த காணொலிகளை பார்த்துருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமாவாசைக்கு காத்திருக்கும் கட்சிகள். அதுதான், அதாவது வந்து என்னன்னா, கடந்த ஒரு வாரமாகவே பெரிய பரபரப்பு இல்லாத ஒரு அரசியல் களம், ஒரு அமைதியான ஒரு சலனம் போல, அதாவது வந்து ஒரு புயலுக்கு முன்பான ஒரு அமைதி போல தேர்தல் களம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. ஏன் இந்த அமைதி இருக்கு, எதற்காக எல்லாமே வந்து அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு வாரமா அப்படியே இருக்குது, இது என்னவா வெடிக்க போகுது, எது மாதிரியான ஒரு புயலை கிளப்ப போகுது, அதற்கான தேதி என்னன்றது அந்த அமாவாசை தேதியை நம்ம சொல்றோம். அதாவது வந்து எல்லா தொழில்கள்லையுமே, அதாவது சினிமாவில் எடுத்துக்கொண்டால் நேர காலம் பார்ப்பது அப்படின்றது வந்து இந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கும். அதாவது அந்த அமாவாசை தேதியில அந்த நல்ல நேரம் பார்த்துதான் இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சென்டிமெண்ட் வந்து சினிமாவில் உண்டு. அரசியலிலும் அதே போல நிறைய விஷயங்கள். பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வந்து அமைச்சரவைகள் மாற்றப்பட்டதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்கோம். இப்போ இந்த தேர்தல் காலங்கள்ல இந்த நம்பிக்கைகள் மிக முக்கியமா பார்க்கப்படுது. சரி, இப்ப இந்த 17 அமாவாசைக்கு பிறகு தமிழக அரசியலில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நிகழும், இப்ப எங்கெல்லாம் வந்து தேக்கம் ஏற்பட்டிருக்கோ அந்த தேக்கம் புறம் எப்படி வந்து 17க்கு பின்னால் ஒரு நீரோடை போல ஓட ஆரம்பிக்கும்ன்றது தான் இப்ப நம்ம பார்க்கணும். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணி. திமுக கூட்டணியில் இப்போது இருக்கிற தேக்கம் என்னன்னா, பேச்சுவார்த்தை குழு. காங்கிரஸ் வந்து இவ்வளவு பெரிய கலவரங்களையும் செய்து எங்களை வந்து நீங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும்னு சொல்லி இப்போ 22 பேச்சுவார்த்தை குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 17க்கு அப்புறம், அது அமாவாசை 17க்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாமே திமுக கூட்டணியில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். முதல்ல வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை துவங்கும். ஏன்னா வந்து சின்ன சின்ன கட்சிகளை முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஓட்டுகளை வந்து அவங்கள்ட்ட கம்மி பண்ணி எடுக்கக்கூடிய ஓட்டுகளை
காங்கிரஸ்க்கு கொடுத்து காங்கிரஸை கூட்டணியில் தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதுனால 22 பேச்சுவார்த்தைன்றது ஒரு சம்பிரதாய பேச்சுவார்த்தையா முடிந்து அதற்கு பிறகு சிறிய கட்சிகளோடு அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடக்கும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இந்த பேச்சு அதாவது ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கு. காங்கிரசினுடைய பிரதான கோரிக்கையான ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு மறுநாளே நிராகரிச்சுட்டாரு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அப்போ இது அப்போ கட் பண்ணி விட்ட மாதிரி தான். உங்களுடைய முதல் கோரிக்கையே முடிஞ்சிருச்சு. இனிமேல் என்ன பேச போறீங்க அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தையில் இருக்குது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்லுமா? இல்லை அதிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுமா? அப்படிங்கிறது எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகுதான் தெரியும். அப்போ காங்கிரஸோடு மிக முக்கியமான முடிவு, அதாவது காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு தமிழக தேர்தல் களத்தையே புரட்டி போட போகுது. ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறும் பட்சத்தில் அது தாவேகாவிடம் போய் அடைக்கலமானால் தேர்தல் களமே மாறும். அப்போ வளர்பிறையில் பேசக்கூடிய பேச்சுவார்த்தை அமாவாசைக்கு பிறகு வளர்பிறையில் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இதற்கு ஒரு சுமூகமான கட்டத்தை நோக்கி செல்லும்ன்றதுனால அமாவாசைக்காக காத்திருக்கிறது ஒரு பக்க அரசியல் கட்சிகள். சரி, வேற யாரெல்லாம் இப்ப இதே மாதிரி அமாவாசைக்காக காத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை. தேமுதிக யார் பக்கம் போக போகுது? தேமுதிகவுடைய டிமாண்ட் என்ன? அது திமுக அணியில் இருக்க போகுதா, அதிமுக அணிக்கு போக போகுதா அப்படிங்கிறதையும் அமாவாசைக்கு பிறகுதான் அந்த பேச்சுவார்த்தையும் துவங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு அடுத்து மெயின் பிளேயர்ஸா நம்ம பார்க்க வேண்டியது சசிகலா. சசிகலா திமுக கூட்டணியில் சசிகலா குறித்து எடப்பாடியார் சொன்னது அது முடிந்து போன விஷயம்னு பல முறை அழுத்தி சொல்லிட்டாரு. அப்போ முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சசிகலாவும் இருக்காங்க. சசிகலா இது போல மிக இந்த போன்ற நம்பிக்கைகள்ல ரொம்ப ஆழமா நம்பிக்கை உடையவர் சசிகலா. அதனால தனி கட்சி ஆரம்பிப்பாரா? தனி கட்சி ஆரம்பித்து அவர் விஜயுடன் கூட்டணிக்கு செல்வதாகவும் கூறப்படுது. கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் வரை அவரே நான் செலவு பண்றேன், வேட்பாளர்கள் தேர்வுன்றதையும் நானே பார்ப்பேன், பல்வேறு இதுக்குள்ள விஜய்க்கு ஆப்ஷன்ஸை சசிகலா கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அப்போ இந்த அமாவாசைக்கு பிறகு சசிகலாவும் மிக முக்கியமா சில முடிவுகளை எடுக்க இருக்கிறாரு. அதுவும் தேர்தல் களத்தில் மிக முக்கியமா பார்க்கப்படுது. எப்படி திமுக கூட்டணியில காங்கிரஸோட முடிவுகள் முக்கியமானதா இருக்குதோ அதே மாதிரி அதிமுகவில் அந்த கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான முடிவுகளும் அமாவாசைக்கு பிறகு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல ஒன்று சசிகலா, 2வது ஓபிஎஸ். அவரும் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே அகாமடேட் ஆகல. அவரும் தை முடிந்த பிறகு தெரியும்னு சொன்னாரு. தையும் முடிஞ்சு மாசியும் பிறந்துருச்சு. என்ன முடிவுகளை எடுக்க போறாருன்றதையும் தெரியல. அவரும் இதே போல நம்பிக்கை உடையவர் தான். அதனால அவரும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறது அதிமுக கூட்டணிக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதும் இனிமேல் தான் தெரியும். அதே போல கிருஷ்ணசாமியும் இதுவரைக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமியும் இதுவரைக்கும் முடிவுகளை அறிவிக்கல. அவர் பாஜக கூட்டணிக்கு போகிறதா அவர் சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அவர் எந்த பக்கம் போக போறாரு அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய கேள்வியா இந்த தேர்தலில் இருக்கு. ஏன்னா எப்போதுமே தேர்தலுக்கு முன்பே பல்வேறு விஷயங்கள் இவ்வளவு தூரம் அவர் இழுச்சி அடிச்சது கிடையாது. இந்த நேரத்துல ஏற்கனவே ஜான் பாண்டியன் அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால கிருஷ்ணசாமி எங்கு போக போகிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. தென் மாவட்டத்தில் மிக அதிகமான வாக்கு வங்கியாக உள்ள தேவேந்திர வேளாளர்களின் வாக்கு 2ஆக பிரிவது யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் அந்த இடத்துல வர்றதுனால கிருஷ்ணசாமியுடைய முடிவும் மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. அடுத்ததை நம்ம எடுத்தோம்னா பிஜேபியுடைய மேஜிக். இந்த மேஜிக் அமாவாசைக்கு பிறகு வருமா? ஏன்னா பாஜக இதுவரைக்கும் எந்த விதமான முன்னெடுப்பையும் ஆளும் கட்சிக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த முன்னெடுப்பையும் செய்யல. அது பல்வேறு விஷயங்களை செய்யறதா கூறப்பட்டது எதுவுமே இதுவரைக்கும் நடக்கல. ஆனா அதே நேரத்துல பாஜகக்குள்ள சில பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள், அண்ணாமலை எழுப்பின போர்க்கொடி இந்த போன்ற விஷயங்கள்லாம் பாஜகவை சரி செய்வதற்கே அவங்களுக்கு சரியாயிடுச்சு. இந்த ஒரு மாசம் பாஜகக்குள்ள பிரச்சனைகளை சரி செஞ்சு பாஜகவே இப்பதான் நேர்கோட்டுக்கு வந்திருக்கிறதுனால பாஜக தீவிர அரசியலில்
அதாவது அமித்ஷா வர்றதா கூறப்பட்ட நாட்களும் இந்த கொஞ்ச நாள் தான் இருக்குது. அமித்ஷா வருகிறார், அமாவாசையும் வருகிறது. எல்லாமே முடியும் போது பாஜக தன்னுடைய ஆட்டத்தை எப்போது ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இந்த அமாவாசை ஒட்டி தான் பார்க்கப்படுது. அதனால அதனோடு பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது, தொகுதிகள் பிரிக்க வேண்டியது, கேண்டிடேட் மிச்ச வேலைகள்லாம் அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு பாஜக கூட்டணியும் அந்த கூட்டணியும் வேகம் எடுக்க இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து இன்றைக்கு முக்கியமான 2 விஷயங்களை வந்து இன்றைய தேதியில நடந்திருக்கு. அதாவது இன்னைக்குள்ள விஷயங்கள் என்ன, இன்று காலை அனைத்து பெண் பயனாளர்களுக்கு எல்லாமே வந்து ரூ. 5000 பணம் வந்து திமுக வந்து அவருடைய வங்கி கணக்குல வரவு வச்சிருக்கு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் காயினா பார்க்கப்படுது. என்னன்னா, திடீர்னு இன்று காலையிலிருந்தே தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி. திடீர்னு காலையில ஓப்பன் பண்ணா ஒரு ரூ. 5000 அக்கவுண்ட்ல வந்து விழுந்திருக்கு. இது வந்து முன்னரே எதுவுமே செய்யாமல் திடீர்னு போடப்பட்டது வந்து, இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். இப்ப இதுக்கு எதிரா அனைத்து கட்சிகளும் பேச பேச இந்த விஷயம் பெருசா பூதாகரமாகுது. பூதாகரமாகும்போது எப்படியா இருந்தாலும் பணம் போட்டதை தவறு செய்து பேச முடியாது. மக்கள் பணம் வாங்கிட்டாங்க. அந்த பணம் வாங்கினது மட்டும்தான் அவங்க மனசுல இருக்குமே ஒழிய, அவங்க வந்து இந்த இந்த பணத்துக்கு இந்த பணம் எதன் மூலியமா வந்தது? இந்த பணம் வந்து இவ்வளவு நாள் ஏன் போடல நீங்க? இதெல்லாம் வந்து அதுக்குண்டான பணமாச்சே. இது டாஸ்மார்க் போக போகுது, அங்க போகுதுன்னு எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த ரூ. 5000 ஸ்கீம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் போய் கொண்டு போய் சேர்க்க போகுது. அப்ப திமுக எதுவுமே பேசாம அமைதியா இருந்து எதிர்க்கட்சிகளை பேச விட்டு இதன் மூலமா ஒரு பலனை அடையலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த ரூ. 5000 பணம் போட்டதுல இருக்குது. இது இந்த நாட்கள் போக போக 2, 3 நாட்கள் போனாதான் முக்கியமா வந்து பெண்கள், அதாவது ஒரு 1,30,00,000 பெண்களுக்கு வந்து இந்த பயனாளர்களுக்கு இந்த பணம் போடப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையில ஒரு 2,00,00,000 பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா, அதுல 1,50,00,000 பேர்களுக்கு இந்த பணம் போடப்பட்டிருக்குன்னா, இது ஓட்டாக மாறுமா? இது ஏற்கனவே பெண்கள் விஷயத்துல வந்து இலவச பேருந்து, ரூ. 1000 பணம், அப்புறம் கல்லூரி பெண்களுக்கு பணம்ன்றது பெண்கள் ஓட்டுக்களில் பாதியை வந்து திமுக தக்க வச்சிருக்க நேரத்துல, அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவா வந்து இந்த ரூ. 5000 பணம் வந்து பார்க்கப்படுது. இது திமுகவுக்கு பலன் கொடுக்குமா? இதுக்கு அடுத்து பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய கட்சிகள் இதனுடைய பலனின் அடிப்படையில் எதுவுமே பேசாம அப்ப ஜெயிக்கக்கூடிய அணி திமுக தான், நம்ம அமைதியா இருந்துடலான்ற அமைதியை நோக்கி செல்லுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் 2, 3 நாள் போக போக தெரியும். அதை விட முக்கியம், இன்னைக்கு சேலத்துல விஜயினுடைய மாநாடு நடக்குது. அதுல வந்து என்ன விஜய் பேச போகிறார், என்ன பல்வேறு பின்னாடி கடந்த 20 நாள் 30 நாளைக்கு முன்பு பேசினது, அதற்கப்புறம் இன்னும் வந்து பேசவே இல்லை. இப்ப என்ன பேச போகிறார், இந்த இதோடைய தொடர்ச்சி என்னவாக இருக்க போகுது, சேலம் மாநாட்டில் பேசக்கூடிய பேச்சும் இன்று வழங்கப்பட்டிருக்க ரூ. 5000 தான் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான பொலிட்டிக்கல் தாக்கம் மாறப்போகுது இன்னையிலிருந்து. அப்ப இது 2யும் கம்பேர் பண்ணி இது சம்பந்தமா விஜய் ஏதாவது இந்த கூட்டத்துல பேசுவாரா அப்படிங்கிறதும் மிக முக்கிய எதிர்பார்ப்பா இருக்கு. இதோடைய தொடர்ச்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து நாளை மறுநாள் எல்லாமே பார்க்கத்தான் போறோம். ஆனாலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அமாவாசைக்கு காத்திருந்த கட்சிகள் எல்லாமே இந்த அமாவாசையிலிருந்து அரசியல் களம் சூடு பிடிக்க போகிறது. 17ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியலில் அனல் பறக்கும் என்றே பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நாமும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கிறதோ அதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்டான அப்டேட்டுகளை நாங்கள் தினமும் தர தயாராக இருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். நமது நிகழ்ச்சியின் மூலம் தமிழக அரசியலை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.